ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள். 2025 வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதியில இருந்து மாசி மாதம் முடியிற வரைக்கும் சூரியன் கும்பராசியில இருக்க போறாருங்க. இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா கும்பராசியில ஆல்ரெடி சனி பகவான் அங்க இருக்காரு. சனி சூரியன் சேர்க்கையை பத்தி பேசும்போது எப்பவுமே ஜோதிடத்துல ஒரு சலசலப்பு இருந்துட்டே வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் நவ கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. அதே நேரத்துல சனி கிரகம் சூரியனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி அளவு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருந்துட்டு வருது. இதனால இந்த எதிர் தன்மை இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கைய அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லியிருக்கு. ஆனா கெட்டதுலையும் ஒரு நல்லது இருக்கும், நல்லதுலையும் ஒரு கெட்டது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் சனி காம்பினேஷன் அவ்வளவு ஒரு நல்ல காம்பினேஷன் அல்ல அப்படிங்கிறது ஒரு பொது விதி தான். கிரகங்களுடைய தன்மையை வச்சு சொல்லக்கூடியது. உறவு முறைகளை வச்சு சூரியன் அப்பா, சனி பையன், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது, சூரியன் சனி சேர்க்கையானா அப்பா பையனுக்குள்ள சண்டை வரும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றது உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நிஜமானுமே சூரியன் சனி சேர்க்கை எல்லாருக்கும் கெடுதல் செய்யுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. 2025 மாசி மாதம் நடக்கக்கூடிய இந்த சூரியன் சனி சேர்க்கை ஒரு ராசிக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை வழங்க போகுது. அது என்ன ராசிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரியன் சனி சேர்க்கை அப்படின்னாலே உடனே அப்பாவுக்கு ஆகாது, அப்பா பையனுக்குள்ள சண்டை வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோதிட கருத்தை இன்னையோட மறந்துடுங்க. ஏன்னா சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, புதன்னா தாய் மாமன், செவ்வாய்னா சகோதரர், இப்படி உறவு முறைகளை மட்டும் வச்சு பார்க்கக்கூடியது ஜோதிடம் இல்லைங்க. ராசி கட்டத்துல, அதாவது ராசி மண்டலத்துல மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகளுக்குள்ளும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளேயும் 108 நட்சத்திர பாதங்கள், அதாவது நட்சத்திர கால்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் அதிபதியா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் அதிபதியா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு சும்மா சூரியன் சனி சேர்ந்துருச்சு அப்படின்னா அது நல்லதில்ல, இது ஆகாத சேர்க்கை, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், அந்த மாதிரி சொல்றதுல எந்த விதமான பயனும் இல்லைங்க. சரிங்க, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த ராசியை பத்தி வருவோம். ஒரு 2 கிரகம் சேருது அப்படின்னா அந்த 2 கிரகத்துடைய இயற்கை தன்மையை விட்டுருங்க. முதல்ல நம்ம ராசி லக்னத்துக்கு அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியத்தோட வருது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். நம்ம பேச போற ராசி எது அப்படின்னா தனுசு ராசி. நம்ம எடுத்துக்கிட்ட சேர்க்கை என்ன அப்படின்னா சூரியன் சனியுடைய சேர்க்கை. தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டுடைய தனஸ்தானாதிபதியாகவும் 3ஆம் வீட்டுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகவும் சனீஸ்வரர் வருவார். அவர் கடந்த 2023 இருந்து 3ஆம் வீட்டில், அதாவது உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் மூலத்திரிகோண பலத்தோட இருக்காரு. தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு எதுன்னு பார்த்தோம்னா சிம்மம். சிம்மத்துடைய அதிபதி சூரியன். 2025 மாசி மாதம் சூரியன் சனியோட கும்பராசியில சேர போறார். இதனால தனுசு ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்யஸ்தானாதிபதியும் இணைய போறாங்க. எதுல அப்படின்னா முயற்சி, தைரியம், வீரியம், சகோதரம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய 3ஆம் வீட்டுல. இந்த காம்பினேஷன் தனுசு ராசிக்காரர்கள் பலருக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல டேர்ன் ஓவர், அவங்க லைஃப்லயே பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். லக் அப்படின்னு சொல்றோம் தெரியுங்களா, அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் எந்த விஷயங்கள்ல அப்படின்னா, நீங்க எந்த விஷயத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒருத்தர் எந்த விஷயத்துல முயற்சி பண்ணுவாரு, நிச்சயமா அவருடைய வேலை அல்லது தொழில தான் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருப்பாரு. அப்போ தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், உத்தியோக மேன்மை, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த வருடம் மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இங்கே சுபகிரக பார்வை சேர்க்கை இருக்குதான்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லைங்க. கூடவே இந்த காம்பினேஷனோட சேர்ந்து உங்களுடைய 7, 10ஆம் அதிபதி புதனும் இருக்கிறாரு. தொழில் ஸ்தான அதிபதியுமான புதன் அங்க இருக்காரு. அப்போ நிச்சயமா தொழில் முன்னேற்றம், செய்யற தொழில்ல திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிட்டு இருக்கிற வருமானம் பல மடங்காக உயர்வதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் நடக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த மாசி மாதத்தில் உங்களை தேடி ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்போ இல்லது வேலை வாய்ப்போ வந்துச்சு அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க, டக்குன்னு உள்ள இறங்கிருங்க. எல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.
இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.